அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாள் 27. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவர் தன்னோட 2 மகன்களையும் கூப்பிட்டு தலா ஒரு ஊசி நீடில் கொடுத்து, இத பத்திரமா வச்சுக்கோங்க, நான் திரும்பி வரும்போது இத கேட்பேன்னு சொல்லிட்டு வெளியூர் போனார். ஒரு வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வந்தார். மூத்த மகன் அந்த ஊசிய ஒரு பட்டுத் துணியில சுத்தி ஒரு தங்க பெட்டியில வச்சு ரொம்ப பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா இளைய மகன் வெறும் கைய விரிச்சான். ஊசி தொலைஞ்சு போச்சா? நான் அப்பா கோபமா கேட்டார். அவனு சொன்னான், இல்லப்பா, அந்த ஊசி சும்மா பெட்டியில தூங்குறதுல என்ன பயன்? அந்த ஊசிய வச்சு ஒரு தையல்காரர்கிட்ட கொடுத்து கிழிஞ்சு போன 4 பேரோட துணிகளை தச்சு கொடுத்தேன். இன்னைக்கு அந்த ஊசி தேஞ்சு போயிருக்கலாம், ஆனா அந்த 4 பேரோட துணிகள் இப்போ முழுமையா இருக்கு. அப்போ அந்த அப்பா சொன்னார், மகனே, நீதான் என் சொத்துக்கு உண்மையான வாரிசு. ஏன்னா ஒரு பொருளை பத்திரமா வைக்கிறத விட அத மத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்துறது தான் புத்திசாலித்தனம். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அல்லாஹ் நமக்கு தந்த திறமைகள, நேரத்த, பணத்த நமக்காக மட்டும் பத்திரமா சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்தணும். திருக்குரான்ல அத்தியாயம் 2 வசனம் 195ல அல்லாஹ் சொல்றான், இன்னும் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள். உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இந்த ரமதான்ல நம்ம கிட்ட இருக்கிற வசதிகளை மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி மாத்துவோம்.